ஹாய் டியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினத்தோறும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது, ரொம்ப வால் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 முறை இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நீங்கள் நைட் இதை நல்லா ஹேரில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே மேக் பண்ணக்கூடியது. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடி உதிர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சீவவே தெரியும். நீங்க ஒரு வாரம் 2 வாரம் நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே அந்த முடி உதிர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹேர் ஆயில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஆயில் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு கடாய் வைக்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் நார்மலாக நம்ம நார்மல் இண்டாலியம் அந்த மாதிரி இருக்குல்ல, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். செக்கெண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு அந்த ரெடிமேடாக கிடைக்கிறத விட நீங்கள் செக்கெண்ணெய் வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்க்குறேன். இது ஒரு நான் ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். அந்த அளவுக்கு நான் மேக் பண்ணுறேன். வாரத்துக்கு ஒரு 3 நாள் தேய்க்கிறோம் அப்படின்னா இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். ரொம்ப ஸ்பீடாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டா கருகுன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது நம்மளுக்கு எது எண்ணெய். அதனால் மீடியமாக சிம்மில் வச்சே நம்ம எப்போவுமே காய்ச்சணும். எப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சினாலும் சரி. அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது செம்பருத்தி பூ. நான் நிழல்லையே காய வச்சுருக்கேன். அங்கே அப்பப்போ கிடைக்காது இல்லை நம்மளுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே தோட்டத்தில் இருந்தது. அதை பறிச்சுட்டு இந்த மாதிரி நிழலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு கடையில் செம்பருத்தி பவுடர் கிடைக்குது. இருந்தாலும் கடையில் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி செம்பருத்தி பவுடர் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி செம்பருத்தி இலையும் கிடைக்கும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில். செம்பருத்தி அந்த பூவோட இதழ் கிடைக்கும். அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 பூ இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் சும்மா செடியிலிருந்து பறித்து நீங்கள் வெறுமனா ஒரு பேப்பரை விரிச்சிட்டு நீங்கள் வீட்டில் நிழலில் போட்டிங்கனால அது அப்படியே நல்லா காஞ்சிரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப கருகிற மாதிரி வச்சிடக்கூடாது. ரொம்ப கருகிச்சினாலும் அந்த எண்ணெய் தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா வாசடிக்கும். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக அந்த கருகின வாசத்துக்கு தலையில் தேய்க்க நம்மளுக்கு பிடிக்காது. அதனால் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இது நல்லா ஊறணும். நீங்கள் அப்படியே இதை இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய காய்ச்சறீங்க அப்படின்னா நீங்கள் இது அப்படியே பாட்டிலையே நீங்கள் கூட விட்டுறலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 1 or 2 hours கழித்து நான் இதை வடிக்க போகிறேன். இப்போ இது நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எண்ணெய் காய்ச்சறது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறோம், கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு சில எண்ணெய் வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நம்ம காய்ச்சற எண்ணெய் கண்டிப்பாக வாசம் அடிக்கும். அதனால் அளவளவாக காய்ச்சி வச்சுக்கலாம். நீங்கள் 1 மாதத்துக்கு காய்ச்சிக்கலாம், அவ்வளோதான். மேக்ஸிமம் 2 to 3 வாரம் வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இல்லைனா எப்படி நம்ம காய்ச்சினாலும் அந்த வாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதனால் ஒரு 1 month ஆகிற அளவுக்கு நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வடியில் நான் வடிச்சிட்றேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் அப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுறலாம். நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அந்த பூவை நீங்கள் விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பாக கருஞ்சீரகம் வேணும். எல்லா கடையிலையும் கேட்டாலும் இப்போல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அங்கேயும் கேட்டிங்கனாலே எங்கே வேணும்னாலும் கிடைக்கும் இந்த கருஞ்சீரகம். அதனால் கண்டிப்பாக கருஞ்சீரகம் நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப கிடையாது. வெந்தயம் நம்ம வீட்டில் இருக்கிறதா. செம்பருத்தி இலைங்கிறது காமனாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் காய வச்சுக்கலாம். நல்லா வரவனும் தலைக்கு குளிச்சது தான், எண்ணெயெல்லாம் எதுவும் வைக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா வச்சுக்கலாம். நீங்கள் ததம்ப கூட வச்சுக்கலாம். இல்லை ரெகுலராக இல்லை ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஸ்கூலுக்கு போயில லைட்டாக வச்சு நம்ம ஜடை பின்னி விட்டுறலாம். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு ஹேர் க்ரோத்துங்கிறது இருக்குது. உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுது, வீடு பூரா முடியாக இருக்குது, ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கொட்டிகிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி பாருங்கள், கண்டிப்பாக கொட்டவே கொட்டாது. நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம காய்ச்சிட்டு நம்ம வீட்லேயே நம்ம எண்ணெய் போட்டு காய்ச்சிரும் அப்படின்னும் தெரியும். நல்லா இதில் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஹெர்பல் ஐட்டம் தான். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்குமோ அப்படின்னலாம் நினைப்பாங்க. ஒரு சில பேக்கு ஒரு சில எண்ணெய் சேர்த்தா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவலிக்கும், சளி பிடிச்சிக்கும். அந்த மாதிரிலாம் இது இருக்கவே இருக்காது. இது
உங்களுக்கு சளியோ அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் ஓவர் நைட்டு பண்ணிடுங்க. நீங்கள் ரெகுலராக வந்து ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா அப்படி எண்ணெய் வச்சுட்டு இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா நைட்டு நல்லா தலை ஃபுல்லும் எண்ணெய் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தலை குளிச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லைனாலும் அவ்வளோ நேரம் விட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2 hours 3 hours நீங்கள் வந்து இந்த மாதிரி முடியில் விட்டால் தான் முடியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலர் எண்ணெய் வைக்காட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்குன்னா முடி உடையும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இந்த எண்ணெய் வைக்காதனால தான் வருது. இப்போல்லாம் யாருமே பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெயை வைக்கிறதே கிடையாது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக லைட்டானாச்சும் நம்ம எண்ணெய் வைக்கணும். முடியும் நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் சைனிங்காகவும் இருக்கணும் அப்படின்னாச்சும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா முடி ரஃப்பாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம், அவங்க சரியாக கரெக்டாக எண்ணெயே வைக்கவே மாட்டாங்களா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடி ரொம்பவே ரஃப்பாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிஷனரோ அது இதுன்ட்டு எதுவுமே நம்ம தேய்க்க மாட்டோம். வெறும் அரப்பு மட்டும்தான் தேய்ப்போம். அப்போல்லாம் நம்மளுக்கு கண்டிஷனர் தேவைப்படாது. இப்போ ஏன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுத்தமாக எண்ணெய்ங்கிறது வைக்க மாட்டோம். அப்போல்லாம் ரெகுலராக எண்ணெய் வைப்பாங்க. காலையில் எந்திரிச்சதையும் பார்த்தீங்கன்னா உச்சிக்கு எண்ணெய் வச்சுட்டு தான் வெளியவே வருவாங்க. அந்த மாதிரி இருந்தப்போ நம்மளுக்கு அது தேவைப்படலை. இப்போ வந்து நம்ம எண்ணெயே மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா வைக்கிறதுனால தான் முடி ரொம்பவே ரஃப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரெகுலராக எண்ணெய் வைங்க. இப்போ இருக்கிற சின்ன பசங்களாம் வைக்கிறது கிடையாது. சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி நிறைய வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து தலைக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னா முடியும் நல்லா பாருங்கள் சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு முடி நல்லா சைனிங்காகவும் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் க்ரோத்துங்கிறது நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி சீப்பு வச்சு நல்லா வந்து எண்ணெய் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி சீப்பு வச்சு எடுத்து கொண்டை போட்டுட்டோம் அப்படின்னா சிக்கெல்லாம் இல்லாமல் கொண்டை போட்டால் முடி நல்லா உங்களுக்கு கொட்டாது, உடஞ்செல்லாம் விழுகாது. நீங்கள் யூஸ் பண்ணால் இல்லையே ஒரு 2 வாரம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி அந்த நம்ம சீப்லேயே கம்மியாக தான் வரும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முடி வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால்ங்கிறது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும், அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.